இந்திய வரலாற்று ஆசிரியர்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, பீகாரை எப்பவும் முக்கியத்துவத்தோடு தான் பார்க்குறாங்க. காரணம், வரலாற்று காலம் தொட்டு தொடரக்கூடிய அதோட பங்களிப்பு. நவீன இந்தியா அப்படிங்கிற கருத்துருவாக்கத்துக்கான அடித்தள கற்களே பீகார்ல இருந்து தான் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு உட்பட இன்னைக்கு இந்தியாவோட பகுதியாக உள்ள பல மாநிலங்களும் பண்டைய காலத்தில் வெவ்வேறு ஆட்சியாளர்களுக்கு கீழே தனித்தனி பிராந்தியங்களாக தான் இருந்துச்சு. பிரிட்டிஷார் காலத்தில் இன்னைக்கு இந்தியாவோட பெரும்பான்மை பகுதிகள் ஒரே சட்டம், ஒரே நிர்வாகத்தின் கீழே வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா பிரிட்டிஷாருக்கு முன்னாடி இந்தியா அப்படின்னு ஒரு நாடு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்வது தான் இந்திய தேசிய உருவாக்கத்தோட முதல் தேவையாக இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது தான் இன்றைய இந்திய துணைக்கண்டத்தோட கணிசமான பகுதிகளை ஆட்சி செஞ்ச முதல் பேரரசுகள் அமைஞ்சிருந்த இன்றைய பீகார் பிராந்தியம் முக்கியத்துவம் பெற்றுச்சு. கிட்டத்தட்ட 2500 வருஷங்கள் செழுமையான வரலாற்றை பீகார் பிராந்தியம் கொண்டிருக்கு. அரசியல் மட்டும் இல்லாம கல்வி தொடங்கி ஆன்மீகம் வரைக்கும் இன்றைய வட இந்தியாவோட முக்கியமான சிந்தனை மையமாக பீகார் பிராந்தியம் திகழ்ந்திருக்கு. கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னரே வலிமையான அரசுகள் பீகார்ல தோன்றிடுச்சு. வட இந்தியாவை ஒன்றிணைக்கக்கூடிய வலிமையான முதல் அரசாக தோன்றியது மகத அரசு. பிம்பிசாரரும் அஜாத சத்ருவும் அதோட புகழ்பெற்ற அரசர்களா இருந்தாங்க. பாடலிபுத்திரம், அதாவது இன்றைய பட்னா, ராஜகிரகம், அதாவது இன்றைய ராஜ்கீர், இந்த இரு நகரங்களும் மகத ஆட்சி காலத்திலேயே புகழ்பெற்ற தலைநகரங்களா ஆயிடுச்சு. இந்த வரிசையில தான் இந்திய துணைக்கண்டத்தோட முதல் பேரரசான மௌரிய பேரரசை தோற்றுவிச்சார் சந்திரகுப்த மௌரியர். அந்த வரிசையில கிமு 321 முதலா கிமு 185 வரைக்கும் ஆட்சியில இருந்த மௌரிய பேரரசு கண்ட மகத்தான அரசர் தான் அசோகர். சந்திரகுப்த மௌரியரோட பேரனான அசோகர் காலத்துல இந்திய துணைக்கண்டத்தோட ஆன்மீக மையமா பீகார் பிராந்தியம் உருவெடுத்துச்சு. உலக வரலாற்றுல பெரும் தாக்கம் செலுத்திய 2 முக்கியமான மதங்களோட பிறப்பிடமும் பீகார் அப்படிங்கிறத நாம நினைவுல வச்சுக்கணும். மௌரியர்களோட ஆட்சி காலத்துக்கு சில நூற்றாண்டுகள் முன்னர் தான் அதே பீகார்ல இருந்து சமண மதத்தை பெரிய அளவுக்கு விஸ்தரித்து சென்றார் மகாவீரர். அதே பீகார்ல தான் பௌத்த மதத்தை தோற்றுவிச்சார் கௌதம புத்தர். இந்திய துணைக்கண்டம் முழுக்க தாக்கம் செலுத்தியது சமண மதம் அப்படின்னா, உலகம் முழுக்க தாக்கம் செலுத்துற மதமா உருவெடுத்துச்சு பௌத்தம். மௌரிய பேரரசோட வீழ்ச்சிக்கு பின்னாடி கிட்டத்தட்ட சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு உருவெடுத்த இந்தியாவோட அடுத்த முக்கியமான பேரரசு குப்த பேரரசு. கிறிஸ்து பிறப்புக்கு பின்னாடி, அதாவது பொது யுகம் அப்படின்னு இன்னைக்கு நாம குறிப்பிடுற கிபி 319 முதல் 550 வரைக்கும் ஆட்சியில இருந்த குப்த பேரரசை தான் இந்தியாவோட பொற்காலம் என்று குறிப்பிடுறாங்க பிற்காலத்திய டெல்லி வரலாற்று ஆசிரியர்கள். சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யர் உள்ளிட்ட புகழ்பெற்ற ஆட்சியாளர்களை கொடுத்த குப்த பேரரசை தந்ததும் பீகார் பிராந்தியம் தான். குப்தர் காலகட்டத்தில் தான் கலை, இலக்கியம், கணிதம், வானியல் துறைகளில் அபாரமான வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. இந்தியா கொண்டாடுற ஆரியபட்டர் இன்றைய பீகார்ல பிறந்த அந்த காலகட்டத்தோட புகழ்பெற்ற கணிதவியலாளர். பல நாடுகளில் இருந்தும் மாணவர்கள் வந்து பயின்று சென்ற நலந்தா பல்கலைக்கழகம் குப்தர் காலத்தில் உருவானது தான். இந்த பெருமிதங்களை எல்லாம் அடித்தள கற்களா வச்சுக்கிட்டு தான் இந்திய தேசிய வரலாறு கட்டி எழுப்பப்பட்டுச்சு. குறிப்பா அசோகரோட 33 கல்வெட்டுகள் அமைஞ்ச இடங்கள் இந்திய வரலாற்று ஆய்வாளர்களுக்கு பெரிய சாதகமா அமைஞ்சன. இன்றைய பீகார்ல தொடங்கி கீழே ஆந்திரம், கர்நாடகம், மேல அந்த பக்கம் ஆப்கன், இந்த பக்கம் நேபாளம் வரைக்கும் கிடைச்ச கல்வெட்டுகளை கொண்டே ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தையும் ஆட்சி செய்தவர் அசோகர் என்ற வரலாற்றை எழுதினாங்க வரலாற்று ஆசிரியர்கள். அதனால்தான் சாரநாத்தில் அமைஞ்ச அசோகரோட தூண்களில் பொறிக்கப்பட்ட நார்ச்சிங்க சிற்பத்தை தன்னுடைய அரசோட லட்சணையா கொண்டு இருக்குது இந்திய அரசு. அந்த லட்சணை பீகாரோட பெருமையையும் முக்கியத்துவத்தையும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு.